ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜென்ரல் ரீசனிங்கில் ஒரு 20 செட் ஆஃப் கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டெம்ப்ரரி, ஹிஸ்டாரிக் அப்படின்றாங்க. இது வந்து ஆண்டனிம்ஸ் மாதிரி இருக்குது. கண்டெம்ப்ரரினா சமகாலம்னு அர்த்தம். ஹிஸ்டாரிக்னா வரலாறு, இப்போ அந்த காலத்தில் அப்படின்ற அர்த்தம். டேஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, அதாவது ஆண்டனிம்ஸ். ஓகேவா, எதிர்ச்சொல். டேஸ் இஸ்ட் ஆன்சியன்ட் அப்படின்றாங்க. ஆன்சியன்ட்னாலும் பழமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு மாடர்ன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, a statement followed by some conclusion are given below. Based on his performance, Rajesh got a poor rating in his office. Rajesh did not perform well. The conclusion வந்து Rajesh did not perform well. The rating given to Rajesh was not up to the mark. என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில், பேஸ்ட் ஆன் த ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ், ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவருக்கு வந்து புவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இவங்க ஆஃபீஸில் அப்படின்றாங்க. அது கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா, முடிவு என்ன வருதுன்னா, ராஜேஷ் டிட் நாட் பெர்ஃபார்ம் வெல், ராஜேஷ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றாங்க. ஆமாம், கரெக்டு. ரேட்டிங் கிவன்ஸ் டு ராஜேஷ் வாஸ் நாட் அப் டு த மார்க். அதனால் ரேட்டிங் கொடுத்தது வந்து ராஜேஷ்க்கு வந்து நாட் அப் டு தி மார்க்குனா போதுமானதாக இல்லை, கரெக்டானதாக இல்லை அப்படின்றாங்க. கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதனால் போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், வென்டைகிராம் மாதிரி. ஃபஸ்ட்டு இதில் எது வந்து எப்படி வென்டைகிராம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான், 12 லைக் கேபேஜ், 12 லைக் காலிஃப்ளவர், 15 லைக் காலிஃப்ளவர், 21 லைக் கேரட். அப்போ மூணு வந்து இருக்குது, 3 வென்டைகிராம், 3 பொருள். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா. 12 லைக் போத் கேரட் அண்ட் கேபேஜ், 13 லைக் கேப்சிகம், கேப்சிகமும் இருக்குது. மொத்தம் 4 0 வரணும், 4 ரவுண்டு வரணும். இப்போ எது சொல்லியிருக்காங்க, கேரட் ஒன்லி, கேரட் அண்டு கேபேஜ், கேரட்டையும் கேபேஜையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் கேரட் சின்னு வச்சுக்கிறேன், கேபேஜை சிபின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 13 லைக் ஒன்லி கேப்சிகம், 2 லைக் போத் கேப்சிகம் அண்ட் காலிஃப்ளவர். இங்கே பாருங்கள், இது தனியாக கொடுத்துறாங்க, இதோடு ஜாயின் பண்ணாமல் தனியாக கொடுத்துறாங்க, கேப்சிகம் அப்புறம் காலிஃப்ளவர். ஓகேவா. இப்போ இதை வந்து பிரிச்சுக்கும். என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு 12 லைக் கேபேஜ் பிடிச்சதுங்க 12 பேர். 15 லைக் காலிஃப்ளவர் வந்து 15 மெம்பர்ஸ். 21 லைக் கேரட் வந்து 21. 12 லைக் கேரட் அண்டு கேபேஜ், 12 பேருக்கு வந்து கேரட்டும் பிடிக்கும் கேபேஜும் பிடிக்கும். 13 லைக் ஒன்லி கேப்சிகம், 2 லைக் போத் கேப்சிகம் அண்டு காலிஃப்ளவர். இப்போ இதெல்லாம் சேர்த்துனா 75 வருதான் செக் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. 21, 23, 33 ப்ளஸ் 2 35, 45 ப்ளஸ் 15, 50 ப்ளஸ் 60, 62 ப்ளஸ் 3 65, 75 வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ கண்டுபிடிச்ச இந்த கொஷின் சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் போகிறது மட்டும் டைமிங்கு. அது இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 3 கொஷின் ஒரே டைமில் சால்வ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீப்புள் ஹூ லைக் கேரட் அண்ட் காலிஃப்ளவர். கேரட்டுக்கும் காலிஃப்ளவருக்கும் பிடிச்சவங்கள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் 12 ப்ளஸ் 21 35 சரி 33 15 ப்ளஸ் 2 17 மைனஸ் 17 மைனஸ் 33 மைனஸ் 17னா 16 ஆன்சர் 16. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் தட் டு நாட் லைக் கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேர், கேபேஜ் பிடிச்சவங்க ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேர்னு பார்க்கலாமா. 12 ப்ளஸ் 12 24 பேருக்கு பிடிக்கும், மொத்தம் 75 பேர். 75 பேரில் 24 பேர் போச்சுன்னா 51 பேருக்கு, 51 மெம்பர்ஸ்க்கு வந்து கேபேஜ் பிடிக்கும். ஓகேவா. சரி, பிடிக்காது 51 பிடிக்காதுன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. 51 அவுட் ஆஃப் 75 இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா. பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும், 75க்கு 5 டேபிளில் போனால் 1, 25 5, 15, இங்கே வந்து 20, இங்கே 3, இங்கே 4, 3 டேபிளில் போனால் 1 3, 21னா 7, 17 4s are 7 4s are 28, 8 2 பாருங்கள் 8 இருக்குது, 68 தான் ஆப்ஷன். ஓகேவா. இப்போ ஹவு many ஸ்டூடெண்ட் லைக் ஒன்லி 1 வெஜிடபிள் மட்டும் பிடிச்சவங்க யார் பாருங்கள், இது தனியாக இருக்கிறது மட்டும்தான் 1 வெஜிடபிள் பிடிச்சவங்க. ஓகேவா. இவங்களை மட்டும் ஆட் பண்ணால் போதுமா. 21 ப்ளஸ் 12 33 ப்ளஸ் 13
36 46 46 plus 15 56 61 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒன்லி லைக் வெஜிடேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்கள், கன்சலேஷன் கிரிஃப்னா சேடுன்னு அர்த்தம். சோகமாக இருக்கவங்களுக்கு கன்சலேஷன் பண்ணாங்க. ஓகேவா? ஆறுதல் படுத்தாங்க. இது ஆறுதல் சொல்லுவாங்களா? செடேட்டிவ் யாருக்கு கொடுப்பாங்க? மயக்க மருந்து எது கொடுப்பாங்க? பெயின், வலி இருந்தால் கொடுப்பாங்க. அனஸ்தீசியான்றது வந்து செடேட்டிவ் தான். அதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட் மீனிங். எதுக்கு இது கொடுப்பாங்கன்றது தான். சோகமாக இருந்தால் கன்சலேஷன் இது பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. வலி இருந்தால் தான் செடேட்டிவ் கொடுப்பாங்க. ஓகேவா? இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட். A leading tennis star who faced media after failing a dope test said, "I don't want to end my career this way. I hope I will be given another chance to play this game. I let the sport down. Which of the following is true according to the given statement?" என்ன சொல்ல வராங்கன்னா, டென்னிஸில் லீடிங்காக இருக்க ஒரு ஸ்டார் வந்து எதை ஃபேஸ் பண்ணுறாருன்னா, டோப் டெஸ்ட், அதாவது அந்த போதை மருந்து எடுத்துக்கிற டெஸ்ட்டை எடுத்து அதில் வந்து ஃபெயில் ஆகுறாரு. அதனால் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறேன்னா, நான் இப்படி ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட் மை கரியர் திஸ் வே. இந்த வழியில் என்னோடய கரியரை முடிச்சுக்க நான் விருப்பப்படல. ஐ ஹோப் ஐ வில் கிவ் அனதர் சான்ஸ். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். டு த ப்ளே திஸ் கேம், இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு. ஐ லெட் த ஸ்போர்ட் டவுன். நான் வந்து என் போட்டி விளையாட்டை வந்து கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறாங்க. ட்ரூ மீனிங் என்ன சொல்கிறேன்? ட்ரூ அக்கார்டிங் டு த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஹி வாஸ் சேலஞ்ச் த அவுட்கம் ஆஃப் டோப் டெஸ்ட். அந்த போதைப்பொருள் டெஸ்ட்டை வந்து இவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஹி வாஸ் ரைட் அண்ட் வுட் கன்டினியூ டு ப்ளே. இவர் தான் சரின்னு சண்டை போடுறாரா? இல்லை. ஹி ஹேட் அட்மிட்டட் டு டெஸ்டிங் த பாசிட்டிவ் இன் த டோப் டெஸ்ட். இவர் ஒத்துக்கிறாரு, டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்ட்டு. த ஸ்போர்ட் லெட் ஹிம் டவுன். ஸ்போர்ட் வந்து இவர் கைவிடல, இவர் தாங்க ஸ்போர்ட்ஸை கைவிட்டார். ஓகேவா? ஓகே, அப்போ வந்து ஆன்சர் வந்து சி. ஹி ஹேட் அட்மிட் டு டெஸ்ட் பாசிட்டிவ் இன் டோப் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆஃப்டர் லேண்டிங் ஆன் த மூன், நீல் ஆம்ஸ்ட்ராங் செட், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், எ ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். என்ன சொல்லியிருக்காரு? மூனில் லேண்ட் ஆன அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு, ஒரு சின்ன அடி தான், மனிதனுக்கு இது ஒரு சின்ன அடி தான், ஆனால் பெரிய ஜெயண்ட் லீப் அப்படின்றாங்க. பெரிய சாதனை மேன்கைண்டுக்கு, மனிதர் குலத்துக்கு அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறார் நீல் ஆம்ஸ்ட்ராங்? அதை வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் ஹிம்செல்ஃப் மேன்கைண்ட். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவரை வந்து மேன்கைண்டுன்னு சொல்லிக்கிறாரா? இல்லை. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒன்லி எக்கோ த ஃபீலிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பை மேன்கைண்ட். ஆமாம், நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட வந்து எதிரொலிக்குது எதுன்னா, மேன்கைண்டு மனித சமூகத்தோட அச்சீவ்மெண்ட்டை வந்து பிரதிபலிக்குது, எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா? ஆமாம். அதனால் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், காட் இஸ் கிரேட் அப்படின்ற இதை வந்து பிரிச்சுக்கலாம், எழுதணும். காட் இஸ் கிரேட் இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சிபி அண்ட் போ, கிரேட் ஹெல்ப் டன், ERCPFS, he is great. கிரேட் வந்து எப்படி எழுதிருக்காங்க? BOCPDQ. வாட் இஸ் த ஹீ இஸ் கார்டுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஹீ இஸ் கார்டுக்கு இப்போ ஹீ இஸ் கிரேட்டுக்கு ரெண்டு இது இருக்கா? இங்கே பாருங்கள், ஹீ இஸ் கிரேட் இருக்குது, இங்கே ஹீ இஸ் கிரேட் இருக்குது. இப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது BOCP. ஓகே, BOCPயை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். BOCP. ஓகேவா? இஸ் கிரேட்டுக்கு இப்போ இருக்க குட்டுக்கு ஆன்னு வரும், ஹீக்கு டிக்யூன்னு வரும். ஹீக்கு டிக்யூன்னு வருதா? இங்கே ஈஸ் கார்டு இருக்குது, ஈஸ்ன்னு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கிரேட்டு ஹெல்ப் டன்னு இருக்குது. இது ரெண்டுலேயுமே கிரேட்டுன்னு இருக்கிறதுக்கு காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டுக்கும் காமனாக இருக்க வார்த்தை இந்த கிரேட் மட்டும்தான். ஆமாவா? இந்த கிரேட் மட்டும்தானே. இந்த கிரேட்டுக்கு மட்டும் கரெக்டாக செக் பண்ணால் போதும். என்ன வார்த்தை இருக்குது? இப்போ சிபி தான் இதுலேயும் காமனாக இருக்க வார்த்தை, ஒரே லெட்டர்ஸ். அப்படின்னா கிரேட்டுக்கு வந்து சிபி. இப்போ வந்து ஈஸுக்கு வந்து மிச்சம் இருக்கிறது மட்டும் தானே, அப்போ போன்றது தான் ஈஸு. ஓகேவா? இப்போ ஹீ ஈஸ்னால் என்ன வரணும்? ஹீக்கு டிக்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஈஸுக்கு பிஓ கண்டுபிடிச்சிட்டோம். காடுக்கு என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், மிச்சம் இருக்க காடுக்கு ஆன்.
இப்போ இந்த 3 வார்த்தையும் இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷன். ஆனு பிஓடிக்யூ இருக்கா, ஆன் பிஓடிக்யூ பாருங்கள், இதில் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள். ஆஷ் சிம்பிளுக்கு இந்த ப்ளஸ்ஸு டிவைடு மைனஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன்லாம் போட்டு செக் பண்ணுன்றாங்க. இதில் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அதனால் இது மட்டும்தான். ஓகேவா? ப்ளஸ் டிவிஷன் மைனஸ் ஈக்குவல் இந்த மாதிரி வந்துட்டாலே லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி லாஸ்ட்டில் ஈக்குவல்னு இருக்க ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இதில் சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துட்டான். இது மட்டும்தான் அப்படி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எல்லாமே லாஸ்ட்டில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா எல்லா ஆப்ஷன் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இதை மட்டும் இதை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வரலன்னா அடுத்தது போயிடலாம். 27 + 15 - 2 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 10 = 4 இப்படி போகிறதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அடிஷன் ஃபைனல் எவ்வளோ வரும்? 3 ரிமைனிங் 1 2 4 43 - 2 டிவைட் பை 10னா 43 - 2னா சாரி 42 டிவைட் பை -2வா? 42 - 2 டிவைட் பை 10னா 40/10 போச்சுன்னா 4. பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்துருச்சு கரெக்டாக. இது ஒரு வேளை இது வரலன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். லாஸ்ட்டு தான் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு தான் லாஸ்ட் டிஜிட் வர மாதிரி தான் முக்கால்வாசி கொடுத்துருப்பானுங்க. அப்படி கொடுக்கல, ஆப்ஷனில் எல்லாமே ஈக்குவல்னு லாஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஆர்க்குன்றது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா $@*. ஹிட்டை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆஷ் அண்டு சிம்பிள் அப்புறம் பர்சன்டேஜ். சரி, இது ஓகே. இந்த சேருன்றது அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக எது மாறி இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து 2 மாறி இருக்கா. ஃபஸ்ட் லெட்டர் என்ன? சிக்கு என்ன வருது? ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் தான். இது 2 தான். அப்புறம் இது 2ல் லாஸ்ட்டு மாறி இருக்கா, லாஸ்ட் செக் பண்ணலாம். ஆருக்கு என்ன? ஆருக்கு அட்டுன்னு ஒரு ஆப்ஷன், இது மட்டும் தான். சி ஆப்ஷன் மட்டும் தான். ஸ்டாரு, ஆஷு, $, அண்டு, அட்டு, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்படி செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ம மாதிரியே தான் இதுவும். ஹெல்த்து கேர் இஸ் வெல்த் 1372. ஹெல்த் நீட்ஸ் கேர் இதுக்கு வந்து 417. இடம்பத்துலையே சரி, ஓகே. ஹீ நீட்ஸ் வெல்த் 463. ஓகேவா? ஹீ இஸ் வெல்த்துக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஹீ இஸ் வெல்த்துக்கு இப்போ நம்ம இது ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஹெல்த்து கேருன்னு 2 வார்த்தை இருக்குது, நீடுக்கு கிடச்சிரும். ஹெல்த்து கேர் 2 வார்த்தை இருக்குது. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க லெட்ரு என்ன, நம்பர்ஸ் என்ன? 1 இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஏதோ இருக்குது வந்து 1 வரும். அப்புறம் 7 இருக்குது, 7 வரும். ஹெல்த்து கேருக்கு இந்த 1 7 தான் வரும். அப்போ நீடுக்கு வந்து 4. ஈஸ் வெல்த் இருக்கா, வெல்த்துக்கும் இங்கே பாருங்கள் ஹீ நீட் வெல்த் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே இதுக்கும் செக் பண்ணோம்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற நம்பர் வந்து 3 மட்டும்தான். அப்போ வந்து வெல்த் வந்து கண்டிப்பாக 3ஆக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ஹீஸ் 3ன்னு வர ஒரு நம்பர் வரும். ஓகேவா? ஈஸ் கண்டுபிடிக்கணுமா? மிச்சம் இருக்கிறது என்ன? ஈஸு, இங்கே 2, அதுதான் ஈஸாக இருக்கும். அப்போ 2. அப்புறம் என்ன? ஹீக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நீடு வந்து இங்கே இதில் இருக்கிறது நீடு என்னென்னு கண்டுபிடிச்சா 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 4 வந்து நீடுக்கானது. அப்போ ரிமைனிங் இருக்குது 6. 3 to 6. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 3 to 6னே இருக்குது பாருங்கள். 3 to 6ன்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், CBDA GFHE KJLA எப்படி இது எப்படி இருக்குன்னா A, இங்கே B, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் D, இது மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் பாருங்கள். E, அடுத்தது F, பக்கத்தில் G, இது வந்து H, அதே மாதிரி I, இங்கே J, இங்கே K, இங்கே L. அப்போ என்ன வரும்? அடுத்தது M, இங்கே N, இங்கே O, இங்கே P, இப்படி வருமா? ONPM. ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ரிலேஷன்ஷிப் சம்மு. A man had no brother or sister, pointed out to the photo and said, "This boy is my father's son. Who was on the photo?" ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு ஃபோட்டோவை பார்த்து கை காட்டி சொல்கிறான்,
ஆனால் அவனுக்கு வந்து ஒரு பிரதரோ சிஸ்டரோ யாருமே கிடையாது. நோ பிரதர் ஆர் நோ சிஸ்டர். ஓகேவா? அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி இல்லை. பாயிண்டட் அவுட் த ஃபோட்டோ அண்ட் செட் திஸ் பாய் இஸ், அந்த பையன் வந்து மை ஃபாதர் சன், என்னோட அப்பாவோட பையன் அப்படின்றாங்க. அப்போ அவனுக்கு அக்கா தங்கச்சி யார் இல்லைன்னா அவனையே தான் சொல்கிறான். அப்போ ஹிம்செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பினா இஸ் த டாட்டர் ஆஃப் மோகன். இது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பாருங்கள். பினான்றவங்க வந்து டாட்டர் ஆஃப் மோகன், மோகனோட டாட்டர். பினான்றவங்க மைனஸ் வச்சுக்கலாம். மோகன் ஹூ இஸ் த ஒன்லி சன் இன் லா ஆஃப் மீனா, மீனாவோட சன் இன் லா. ஓகேவா? இவங்க வந்து பிரதர் சன் இன் லான்ற மீனாவுக்கு சன் இன் லா. அப்படின்னா இவங்க ஒய்ஃபை இவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மைனஸ், அந்த பொண்ணு பேர் தெரியாது. மீனா ஹேஸ் ஒன்லி ஒன் சைல்டு, மீனாவுக்கு வந்து ஒரே சைல்டு தான், ஒரு குழந்தை தான். அப்படின்னா இவங்க ஒரே பொண்ணு. ஓகேவா? கிரண் இஸ் த டாட்டர் ஆஃப் மீனா, கிரண் வந்து மீனாவோட டாட்டர் அப்படின்னாங்க. அப்போ இவங்க தான் மீனாவா? சாரி, கிராண்ட் டாட்டர் ஆஃப் மீனா. கிராண்ட் டாட்டர் கரெக்டாக தான் போட்டுருப்பாரு. கிராண்ட் டாட்டர் ஆஃப் மீனா, மீனாவோட கிராண்ட் டாட்டர் அப்படின்றாங்க. கிரண்றீங்க, இவங்களும் மைனஸ். ஹூ இஸ் கிரண் ரிலேட்டட் டு பினா, பினாக்கும் கிரணுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. ஒரே பொண்ணு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு தான் மோகன், மோகனோட பொண்ணு பினா. மீனாவுக்கு ஒரே பொண்ணு தான், அவங்களோட பொண்ணுனா டாட்டர். இவங்களுக்கு வந்து இந்த மோகனோட டாட்டர் இன்னொரு டாட்டராக இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது பாருங்கள். கோடு எப்படி எழுதியிருக்காங்க. கோடுன்றது வந்து 6241. ஓகேவா? மேடுன்றது எப்படி இருக்குது 534246. கம்முன்றது வந்து 3124. 2ன்றது வந்து 27. ஓகேவா? இப்போ வந்து இது காமனாக இருக்க வேர்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிப்புமா? பாருங்கள், இதில் COE வந்து 3 எழுத்து வந்து இருக்கா. இதில் 3 எழுத்து காமனாக இருக்குது என்ன? 124. ஓகேவா? மிச்சம் இருக்கிறது வந்து டிக்கு வந்து 6, எம்முக்கு வந்து என்னவா இருக்கும் 3. ஓகேவா? இப்போ இதில் காமனாக இருக்கிறது கண்டுபிடிப்போமா? இதில் டின்னு இருக்கா. இப்போ 2 வந்து இதில் கண்டுபிடிச்சோம்னா கிடச்சிருமா? பார்ப்போமா? 2 TOவில் வந்து இதில் ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன காமனாக இருக்கிறது? 2 வாரத்தில் காமனாக இருக்கிறது வந்து 2 தான். ஓகேவா? அப்போ வந்து ஆன்சர் ஓக்கு வந்து 2. ஓகேவா? 632 இருக்க மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். 632 இருக்க மாதிரி ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் ஆன்சர். அப்படியே போட்டு போகலாம், இல்லை அதுக்கும் அடுத்த லெட்டரும் கண்டுபிடிக்கிறதாலும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? COE கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் டிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிக்குமா? இப்போ பாருங்கள், மேடு இருக்கா. MADEயில் 2 லெட்டர் மட்டும் காமனாக இருக்குது. இது DE, இந்த DE. இதில் வந்து 2 லெட்டர் காமனாக இருக்கிறதுனா எது? 4ம் 6ம். ஓகேவா? இப்போ 4 6 தான் DEக்கு ஏதோ இதாக இருக்கும். நமக்கு D வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ E இருக்கிறது வந்து 4. அப்போ 4 தான் ஆன்சர். ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சா? கரெக்டாக போச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், இன்னொரு ரிலேஷன்ஷிப் சொன்னேன். E is the daughter of P, who is the husband of only daughter-in-law of K. How is E related to K? Eன்றது வந்து யாருன்னா இஸ் டாட்டர் ஆஃப் P, Pயோட டாட்டர் அப்படின்றாங்க. அப்போ E வந்து ஒரு பொண்ணு. Who is the P வந்து யாருன்னா who is the husband of only daughter-in-law. ஹஸ்பண்ட் ஆஃப் இவங்க வந்து பையன் ஹஸ்பண்ட் ஆஃப்னா ஒன்லி டாட்டர்-இன்-லா. அந்த டாட்டர்-இன்-லான்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒன்லி டாட்டர்-இன் ஆஃப் K. யார் டாட்டர்-இன்-லான்னு ஆயிடுவாங்க? Pயோட அம்மாவாக இருந்தால் இவங்க வந்து டாட்டர்-இன்-லா ஆவாங்க. ஓகேவா? ஒன்லி டாட்டர்-இன்-லானா Pயோட அம்மா. ஓகேவா? ஹவ் இஸ் E ரிலேட்டட் டு K? கேக்கு E ரிலேட்டட் டு K வந்து ஈக்கு என்ன ரிலேஷன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. E வந்து என்ன ஆகுறாங்க? கிராண்ட் டாட்டர். ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் ஏ பேர் சிமிலர் டு ஆரோ பவ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆரோ பவ் வந்து ஆரோ பவ்வா. பவ்வும் வந்து வில்லு, ஆரோ வந்து அம்பு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தேவை. அதே மாதிரி பாருங்கள், ஃபுட்பாலுக்கு ஹேண்டு தேவையா? இல்லை. சேலடுக்கு நைஃப் தேவையா? இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆரோ பவ் மாதிரி. சேலடுக்கு கத்தி தேவையில்லை, ஸ்பூன் தான் தேவை. புல்லட்டுக்கு ரைஃபிள் தேவை. கரெக்டு. ஸ்மோக்குக்கு வாட்டர் தேவையா? இல்லை. இந்த ஃபயர் தான் தேவை. ஓகே, அப்போ வந்து புல்லட் ரைஃபிள். நெக்ஸ்ட்டு,
இது பாருங்கள், நாலேஜ் இஸ் விஸ்டம். ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக படித்து ஆன்சர் கரெக்ட் பண்ணுங்கன்றாங்க. நாலேஜ் இஸ் விஸ்டம், go hand in hand. Deeper the knowledge, the greater is a wisdom. Knowledge is awareness, wisdom is required to tackle complication. ஓகேவா? நாலேஜுன்றது வந்து நாலேஜும் அறிவும் பகுத்தறிவும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் போவோம். டீப்பர் த நாலேஜ், எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பகுத்தறிவு வளரும் அப்படின்றாங்க. நாலேஜ் இஸ் அவேர்னஸ், நாலேஜுன்றது வந்து ஒரு விழிப்புணர்வு. விஸ்டம் இஸ் ரெக்யூர் டு டேக்கிள் காம்ப்ளிகேஷன், விஸ்டம் வந்து பகுத்தறிவு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, பிரச்சனைகள் இருக்குன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அக்கார்டிங் டு கிவன் ஸ்டேட்மெண்ட். எது வந்து உண்மைன்னு சொல்கிறேன். நாலேஜ் விஸ்டமும் சினானிமஸா, ரெண்டும் ஒன்றா? இல்லை. நாலேஜ் அண்ட் விஸ்டம்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. நாலேஜ் அண்ட் விஸ்டம்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. ஒன்றுக்கு ஒன்று வந்து துணையாக இருக்குன்றாங்க. ஆமாம். விஸ்டம் கேன் சப்ளண்ட் நாலேஜ். விஸ்டம் வந்து நாலேஜை வந்து இறக்கிடுமா? அப்படிலாம் இல்லை. இப்போ சி தான் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ரீஅரேஞ்சஸ் அண்ட் லெட்டர்ஸு. டிஓஜிஎல், இது என்ன கோல்டு மாதிரி இருக்கு பாருங்கள், கோல்டு. செகண்ட் வந்து எனக்கு தெரியல. தேர்டு பாருங்கள், தேர்டு என்ன இருக்குது? பிரான்ஸ். கோல்டுன்னா பிரான்ஸாக இருக்கும். இது வந்து சில்வர். ஓகேவா? சில்வர். அப்போ தேர்டு வந்து என்னன்னு தெரியல. ஆனால் இது மூணுமே வந்து மெட்டீரியல். கோல்டு, பிரான்ஸ், சில்வர்லாம் மெடல்ஸு தருவாங்க. இன்னொன்று இது மட்டும் என்னன்னு தெரியல. ஓகேவா? இது வந்து இருங்க, ஸ்டவ், STOVE, ஸ்டவ். ஓகே, ஸ்டவ்வு. ஓகேவா? ஸ்டவ்வு வந்து இதுக்கு சேராது. நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் ஆப்ஷன்ட்டு நம்ம ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ் தட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் அஸ் அ கிவன் பேர் இன்சைட் அவுட். இன்சைட் அவுட்டுக்கு மாதிரியே இருக்க இன்னொரு பேர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டே அண்ட் நைட்டு. ஆமாம், கரெக்டு. அதே மாதிரி பேர் தான் இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக வேறு இருக்கிறது கேட்குறாங்க. லைட்டு டார்க்கு கரெக்டு, ஒயிட்டு பிளாக்கு கரெக்டு. சன்னு வந்து ஸ்டாரா? சன்னு வந்து ஸ்டார் தான், அது பிளானட் கிடையாது. ஸ்டார் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக கொடுத்துறாங்க. இதெல்லாம் ஆப்போசிட்டாக கொடுத்துறாங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து சன் ஸ்டார், ஆன்சர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் பை சம் கன்க்ளூஷன் ஆர் கிவன் பிலோ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு. God has distributed time equally to mankind but not money. கடவுள் வந்து மனிதர்களுக்கு வந்து ஈக்குவலாக டைமை கொடுத்துருக்கு, ஆனால் காசை அப்படி கொடுக்கல அப்படின்னாங்க. பட் காட் ஹேஸ் காம்பன்சேட் பை கிவிங் காமன் சென்ஸ். ஆனால் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் காமன் சென்ஸு, பகுத்தறிவு கொடுத்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிடுறாங்க கன்க்ளூஷன் இதுலேருந்து என்ன தெரியுது? காட் ஹேஸ் நாட் டன் ஜஸ்டிஸ் ஆர் மேன்கைண்ட் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் மணி. நீதியை பற்றி சொல்லவே இல்லை, ஆனால் நீதியை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீதியே காசை பொறுத்தவரையும் கடவுள் வந்து நீதியாக நடந்துக்கல, நேர்மையாக நடந்துக்கலன்றாங்க. அதை பற்றிலாம் அவங்க சொல்லவே இல்லை. இங்கே நீதியை பற்றி பேசவே இல்லை, அவர் கொடுக்கலன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஒன் ஹேஸ் டு யூஸ் காமன் சென்ஸ் டு மேனேஜ் த மணி வைஸ்லி. ஆமாம், காமன் சென்ஸை பற்றி பேசியிருக்காங்க. மணியை அதுக்கு தான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் காமன் சென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னனால இது கரெக்டாக இருக்கும், பொருந்தும். ஓகேவா? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? இதை மிஸ்டேக் பண்ணனா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது வந்து எப்படி போடணுன்னா, 3 பேர் இருக்காங்க, சரி 4 பேர் இருக்காங்க. 4 பேர் யார் யாருன்னா டீச்சர், லாயர், பேங்கர், குக்கி. ஓகேவா? 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருமே 4 வீட்டில் இருக்காங்க சொல்லிடுறாங்க. 4 வீடுன்றது என்ன சொல்லிடுறாங்க? ரெட், ப்ளூ, ஒயிட், எல்லோ. ஓகேவா? ஓகே, இப்படி பிரிச்சுட்டோம்னா இப்போ ஈஸியாக இருக்கும் போகிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பி ஓன்ஸ் ரெட் ஹவுஸ்ன்றாங்க. ஓகே, பீன்றவர் வந்து ரெட் ஹவுஸ் வச்சுருக்காரு, ரெட் ஹவுஸில் இருக்கார். இஸ் நாட் பேங்கர் அப்படின்றாங்க. ரெட் ஹவுஸில் இருக்கிறது எல்லாமே பிக்கு தான் சொந்தம். அது அவர் வந்து பேங்கர் கிடையாது. ஓகேவா? இப்போ அவர் அது பேங்கர் கிடையாது. அவர் லாயராக இருக்கலாம், இதாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். ஓகேவா? குக்காக இருக்கலாம். இப்போ இந்த ஓனர் ஆஃப் ப்ளூ ஹவுஸ் இஸ் லாயர். ப்ளூ ஹவுஸோட ஓனர் வந்து லாயர். ஓகேவா? ப்ளூ ஹவுஸோட ஓனர் வந்து லாயராக இருக்காருன்னா இந்த இடத்துக்கு வரும். ஆனால் அது யார் மற்ற எதுவுமே இல்லை அவர். ஓகேவா? அப்போ அவர் பேர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவர் வந்து லாயர். ஓகே, the color of S house is neither yellow nor white.
எஸ்ஸோட ஹவுஸ் வந்து ஒயிட்டும் கிடையாது எல்லோவும் கிடையாதுட்டாங்க. அப்போ எஸ் வந்து இங்கே வராது, 2 பேரில் யாருமே வரமாட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன, ரெட்டும் ப்ளூவும் தான். ரெட்டு வந்து பிக்கு சொந்தம்ட்டாங்க. அப்போ எஸ் வந்து இவருக்கு மட்டும்தான். அப்போ ப்ளூ தான் எஸ்ஸோட வீடு. ஆர் இஸ் எ டீச்சர், ஆர் வந்து டீச்சர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஆர் டீச்சர்னா ஆறுன்றவர் வந்து டீச்சர்னால் அவர் வந்து இங்கே வரலாம். அதாவது அவர் வீடு ஒயிட்டாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்லிடுவாங்க, ஓகே இப்போ தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பி ஓன்ஸ் அ ரெட் ஹவுஸ் இஸ் நாட் எ பேங்கர்ன்ட்டாங்க. அவர் பேங்கர் கிடையாதுன்னா மிச்சம் இருக்குது என்ன, லாயர் வந்து ப்ளூ ஹவுஸ் எடுத்துட்டார். ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. அவர் எஸ்ஸு. பி வந்து அப்போ பேங்கிங்கும் கிடையாது, அவர் டீச்சராக இருக்கலாம், சியாக இருக்கலாம். டீச்சர் வந்து ஆறுன்னு சொல்லிட்டாங்க, ஆறு. ஆனால் அவர் ரெட் ஹவுஸில் இருக்க மாட்டார், அதனால் இது கிடையாது. அப்போ பீன்றவர் வந்து குக்காக தான் இருக்க முடியும். ஓகேவா, குக்கும் கண்டுபிடிச்சாச்சு, எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஆறு வந்து ரெட் ஹவுஸ் வந்து இவங்களது பி இது. ஓகேவா, அவர் குக்கு. பி வந்து எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. மிச்சம் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லாயரும் டீச்சரும் பேங்க்கரும் தான். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் இஸ் டீச்சர்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து டீச்சர் இங்கே வரலாம். அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்லேயும் இருக்கலாம், எல்லோ ஹவுஸ்லேயும் இருக்கலாம். அப்புறம் கியூ வந்து கண்டிப்பாக பேங்கராக இருக்கணும். ஓகேவா, அவர் 2 ஹவுஸில் ஏதோ ஒன்று இருக்கலாம். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இதை வச்சு கண்டுபிடிப்போமா. த ஓனர் ஆஃப் த ப்ளூ ஹவுஸ் இஸ், ப்ளூ ஹவுஸோட ஓனர் வந்து லாயரு, அவர் யாருன்னா எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கியூன்றவர் வந்து என்னவாக இருக்கார், கியூன்றவர் வந்து கண்டிப்பாக பேங்கர். ஓகேவா, ஒயிட் ஹவுஸ் இஸ் ஓன்டு பை, ஒயிட் ஹவுஸ் யாரால் இது பண்ண முடியுது, ஒயிட் ஹவுஸ் வந்து பாருங்கள் 2 பேருக்கும் வருது இங்கே காட்டுது. ஓகேவா, 2 பேர் காட்டுறாங்களா. இப்போ வந்து இது என்ன சொல்லலாம்னா cannot be determined. ஓகேவா, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இது பாருங்கள், டேபிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை சுனில் அண்ட் ஜெகதீஷ் இஸ், டோட்டல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க சுனிலோட தான் ஜெகதீஷ் தான் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. டோட்டல் மார்க் சுனில் எவ்வளோ, 60 + 60 120, 120 + 60 180, 81. இங்கேயும் 60ன்னு வச்சுக்குவோம், 1 எடுத்து 180 + 60 240, 240 + 55 295. ஓகேவா, மைனஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறாங்க. ஜெகதீஷ் எவ்வளோ, 35 40, இந்த 1 இருக்கா, 40 40 80, 80 + 3 30 110, 110 + 40 150, 150 5 5 வந்து 160, 160 + 3 30, 160 + 30 190. ஓகேவா, இதில் போச்சுன்னா எவ்வளோ இருக்குது, 290ல் 190 போச்சுன்னா 100, 105 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஹூ வாஸ் ஹையஸ்ட் மார்க் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி புட் டுகெதர், ரெண்டையும் சேர்த்துனா யார் அதிக மார்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, பார்ப்போமா. அதிக மார்க் யார், என்ன கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் கூட்டினா யார் அதிகமாக வருவாங்க, எதில் அதிகமாக இருக்குன்னு நம்ம அப்படியே பார்த்தாலே தெரியுதா பாருங்கள். 57 62 9, 9 + 11 109, 119. இது 30 40னால 75 தான் வருது, 75. 59 60, 60 120, 51 65, இது கம்மியாக தான் வரும். ஓகேவா, இவங்க என்ன யாரையும் கேட்குறாங்க, 51 65 யார் அதிகமாக தான் கேட்டுறாங்க. 120ன்னா அவர் தான் அதிகம், 65 இதுவும் 6, 66 50 110 116 தான் வரும். ஓகேவா, 116 தான் வரும். இவங்க வந்து கம்மி. அதிகமாக யார் எடுத்துருக்கோன்னா சுனில். ஆப்ஷன் பார்ப்போமா, சுனில். ஓகே, ஹூ வாஸ் த ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணணும். அதுக்கு பதிலாக சிம்பிளாகவும் பண்ணலாம். எப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா யார் அதிகமாக வராங்களோ அவங்க தானே ஆவரேஜும் அதிகமாக வருவாங்க. ஓகேவா, ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு 2 இது ஆட் பண்ணி வச்சுருக்கோம். சுனிலும் ஜெகதீஷும் ஆட் பண்ணோம்ல, எவ்வளோ வந்துச்சு, 295, அங்கே ஒரு 190 ஜெகதீஷ். ஓகேவா, மற்றவங்க எல்லாமே அதிகமாக பாருங்கள். சுனில் ஷியாம் பாருங்கள், ஷியாமுக்கு அதிகமாக இல்லை.
பாருங்கள் 45 50 ஒன்று 50 100 100 150 195 195 ப்ளஸ் 65 95 200 ப்ளஸ் 260 ஓகேவா. சார்ஜஸ் எவ்வளோ 50 50 7 2 9 9 1 10 10 ப்ளஸ் 15 5 ரிமைனிங் 1 6 5 ப்ளஸ் 5 10 15 20 20 ப்ளஸ் 6 26 27 275. ராஜேஷ் வந்து 225. அதிகம் வந்து சுனில் தான். இவர் டிவைட் பை 5 பண்ணாலும் இவங்க தான் அதிகமாக வருவார். அப்போ வந்து சுனில் தான் ஆன்சர். ஓகேவா, இங்கே இருக்க ஆன்சர் சுனில். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த செட் ஆஃப் கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்ததுலே இந்த கொஷின் தான் நம்மளுக்கு வந்து லாஜிக்கலாக நிறைய ரீசனிங்ஸ் இருக்கிற மாதிரி கொஷினாக கேட்டிருக்காங்க. NTPCயில் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா.